சார் என் கதையை சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். தமிழ் சினிமா எத்தனையோ நடிகர்களை பார்த்துருக்கு, தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கு. ஆனால் இப்படி ஒரு கருப்பு தங்கத்தை அது வரைக்கும் பார்த்ததில்லை. வில்லனா மிரட்டி, ஸ்டைலில் கலக்கி, நடிகராக உயர்ந்து, நடை உடை பாவனைகளில் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கி அவரை தமிழ்நாடே தாளாட்டி வளர்த்துச்சு. அகவையில் பவள விழாவும் கோலிவுட்டில் பொன் விழாவும் கண்ட அந்த 1950 மாடல் கார் இன்னமும் நிற்காம அதே வேகத்தில் ஓடிட்டே இருக்கு. அவர் தான் த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சிவாஜிராவ் கெய்க்வாட்டாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ரஜினிகாந்தாக மாறிய அவரோட பாதை பலருக்கும் இன்ஸ்பிரேஷன். மூட்டை தூக்கிட்டு கண்டக்டராக இருந்த ஒரு மகா கலைஞனுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுச்சு சென்னை. நிறம் முக்கியமே இல்லை, திறமையும் கடும் உழைப்பும் இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரஜினிகாந்தும் அவர் அரவணைத்த தமிழ்நாடும் சிறந்த உதாரணம். நடிப்பையும் தாண்டி ரஜினியை ரசிக்க பல காரணங்கள் இருக்கு. மேடைகளில் வெளிப்படையா மனம் விட்டு பேசுறது, தான் செஞ்ச தப்புகளை நியாயப்படுத்தாம ஒத்துக்கிறது, தன்னையே கலாய்ச்சிக்கிறது, கமல்ஹாசன் போன்ற சக நடிகர்களை தனக்கு மேல தூக்கி வச்சு பேசுறது, வாங்குறதுக்கு ஒரு தகுதி கமலை விட்ட வேற யாருமே கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல அவரோட சிரிப்பு. 1 மணி நேரம் உரையா இருந்தாலும் சலிப்பு தட்டாம கேட்க வைப்பாரு ரஜினி. ரஜினி அரசியலை விட்டாலும் அரசியல் இவரை விடுறதே இல்லை. இளைஞர்கள் பக்கத்துணையுண்டு, உடன் வர மக்கட்படையுண்டு, முடிவெடு படையப்பா போன்ற பல பாடல்கள் அவர் அரசியலுக்கு வர சொல்லுச்சு. பத்மபூஷன், பத்ம விபூஷன், தாதா சாஹேப் பால்கே விருது என பல 100 விருதுகள் ரஜினியை தேடி வந்துச்சு. சினிமாவில் நடிகர்கள் தங்களோட இருப்பை காட்டிக்கலன்னா காலப்போக்கில் மக்கள் மறந்துடுவாங்க. ஆனா ரஜினியும் 50 ஆண்டுகளா கோலிவுட்டின் ராஜாவா வளம் வந்துட்டு இருக்காரு. 3 முடிச்சு, முள்ளும் மலரும், தப்புத்தாளங்கள், 6லிருந்து 60 வரை, ஜானி, தில்லுமுள்ளு, தளபதி, அண்ணாமலை, பாட்ஷா, படையப்பா போன்ற பல திரைப்படங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காதது. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, கெட்ட பையன் சார் இந்த காளி, என் வழி தனி வழி, சும்மா அதிருதுல்ல, கதம் முடிஞ்சு போச்சு, இது எப்படி இருக்கு? இப்படி ஒவ்வொரு படத்துலயும் ரஜினி பேசின பல வசனங்களை இன்னைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம். ரஜினி இன்ட்ரோ சாங்க்கு எஸ்பிபி இல்லைன்னா ரசிகர்களே ஏத்துக்க மாட்டாங்க. அந்த பாட்டுல தத்துவங்களோ அறிவுரைகளோ இல்லைன்னா அது ரஜினி பாட்டே கிடையாது. வாலி, வைரமுத்து பாடல் வரிகள் எழுதுனா அது கண்டிப்பா ஆல்பம் ஹிட். 1970s, 80s, 90s, 20s, இப்போ ஜென்சி வரைக்கும் ரஜினியேசன் தான். உன் அலும்ப பார்த்தவன் உங்க ஒப்பம் வீசில கேட்டவன்னு சும்மாவா சொன்னாங்க? இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இப்போ வரைக்கும் எந்த நடிகருக்கும் அமையாத ஒண்ணுன்னா அது ரஜினிக்கு வர்ற டைட்டில் கார்டு தான். எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வந்தும் கண்களுக்கு விருந்து போற மாதிரி பல டைட்டில் கார்டுகள் வந்திருந்தாலும் தேவா மியூசிக்ல வர்ற அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி பேரை பார்த்தா தொண்டை தண்ணி வார்த்தை